வணக்கம். அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் பாண்டிய பேரரசாக இருந்து ஏறும் போரும் நம் குல தொழிலாக செய்து இந்நாட்டின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய வேளாண்மை மற்றும் குலத்தொழிலாக செய்து இந்நாட்டு மக்களுக்கு பசியாத்திய சம்சாரி மகன்கள் நாம் அனைவரும். அதாவது முருகனின் அறுபடை வீடாக விளங்கக்கூடிய மூன்றாம் படை வீடாக விளங்கக்கூடிய பழனியில் 27/1/2026 நாள் அன்று நமது தேவேந்திரகுல மக்களின் வரலாற்றை பறைசாற்றும் விதமாக, அதாவது செம்பு பட்டயத்தின் அடிப்படையின் வாயிலாக நமது தேவேந்திரகுல மக்களின் அதாவது நமது தமிழின வேந்தர் பரிவட்டநாயகன் ஜான் பாண்டியனார் அவர்களின் தலைமையில் நமது தைப்பூச தேவேந்திரகுல வேளாளர்கள் மக்களின் தைப்பூச மண்டகப்படி திருவிழா நடைபெற இருக்கிறது. இந்த திருவிழாவுக்கு அனைத்து தேவேந்திரகுல சொந்தங்கள் மற்றும் இளைஞர் பட்டாளங்கள், அதாவது மல்லர் மல்லத்திகள், பொதுமக்கள் அனைவரும் வந்து, அதாவது கட்சி வேறுபாடு இன்றி இது நமது தேவேந்திரகுல மக்களை பெருமைப்படுத்தும் விதமாகவும் நமது வரலாற்றை ஆணித்தரமாக மக்களுக்கு வெளிப்படுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் பெருமக்களும் சிறப்பித்து நமது முருகக்கடவுள் பாலதண்டாயுதபாணி முருகக்கடவுளின் ஆசி பெற்று செல்லுமாறு உங்களை அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து தேவேந்திரகுல குடும்பர் காலாடி அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நமது தேவேந்திரகுல வேளாளர்களின், அதாவது கடவுளாக இருக்கக்கூடிய முருகக்கடவுளை தரிசித்து இந்த விழாவை மேன்மேலும் சிறப்பித்து நமது வரலாற்று பெருமைகளை உலகுக்கு அறிய செய்ய வேண்டுமாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு சின்ன விஷயம், அதாவது வருடம் இந்த நிகழ்ச்சி நடக்குது. அதாவது நமது தமிழின வேந்தர் ஜான் பாண்டியனார் இந்த பரிவட்டத்தை ஏற்றுக்கிறாப்படி. ஆனால் இந்த நிகழ்ச்சி நடந்து கொஞ்சம் ஒரு மதியத்துக்குள்ளேயே முடிஞ்சிருது. ஆனால் இந்த நிகழ்ச்சியை அன்னைக்கு ஃபுல்லாக அந்த நம்ம தமிழின வேந்தருக்கு பரிவட்டம் நடத்தி அந்த நம்ம தேவேந்திரகுல மடத்தில் பரிவட்டம் தமிழின வேந்தர் ஜான் பாண்டியனுக்கு பரிவட்டம் கட்டி, அப்புறம் நம்ம அந்த பழனியை சுற்றி இருக்கிற குடும்பம் மாதிரி எல்லாத்துக்குமே பரிவட்டம் இந்து சமய நலத்துறை சார்பாக நடக்கும். நடந்த உடனே எல்லாம் அப்படியே கலைஞ்சு ஓடி போயிடுறீங்க. ஆனால் அன்னைக்கு ஃபுல்லாக சாயந்தரத்து முடிய ஒரு சிறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தினா இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த கலை நிகழ்ச்சி நடத்தி இன்னும் அந்த முருகனுடைய வரலாற்றுகள் பெருமைகளை ஒரு சின்ன அதாவது பேச்சு, இந்த மாதிரி ஒரு கலை நிகழ்ச்சி, சிறுமிகள் நடனம் ஆடுறது, இந்த மாதிரி நடத்தி அன்னைக்கு முழுவதும் அது நம்மளுக்கான ஒரு நாளாக அதை இருக்கக்கூடிய விதத்தில் அனைவரும் முன்னெடுத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று என்னுடைய தாழ்வான கருத்து. கண்டிப்பாக நமது தேவேந்திரகுல சொந்தங்கள் முன்னெடுக்க வேண்டுமாய் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.